எழுப்புதலே வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உயிர்ப்பிக்கும் ஜீவ வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். இந்த நாளிலும் பலவிதமான நெருக்கத்தின் மத்தியிலே என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இல்லையே, என் வாழ்க்கையிலே என் குறைகள் நீங்கவில்லையே என்கிற பலவிதமான நினைவுகளோடு, எண்ணங்களோடு, சிந்தைகளோடு இருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை விசுவாசித்து சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். முந்திய வசனத்திலே 2 காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா 43 அதிகாரம் 18 வசனத்திலே, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கடந்து வந்த பாதைகளை நினைத்து 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 நம்முடைய மனதிலே பதித்து வைத்து அதை சிந்தித்து கொண்டே இருந்து அநேக நேரங்களிலே சோர்ந்து போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையிலே முந்தின காரியங்களை நினைக்காதேயுங்கள், பூர்வமான காரியங்களை சிந்திக்காதேயுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடந்து வந்த பாதைகள் அது முடிந்தவைகள், இனி அதனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தையும் உண்டாக்க முடியாது என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் கடந்து வந்த பாதைகளிலே காணப்பட்ட முந்தின காரியங்களையும் பூர்வமானவர்களும் நினைத்து சிந்திக்காமல் இருந்து என் வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து என் சமூகத்திலே நீங்கள் இப்பொழுது காத்திருப்பதை காட்டிலும் இன்னும் நம்பிக்கையோடு காத்திருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். அநேக நேரங்களிலே இப்படி செய்தால் இதிலிருந்து வெளியே வந்துவிடலாம் என்று நாம் நம்முடைய மனதின் விருப்பத்தின்படி சில காரியங்களை செய்வது உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தின காரியங்களை நினைக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், நான் உனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கையாய் இருந்து என்னுடைய சமூகத்திலே காத்திரு, உன் வாழ்க்கையிலே நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். புதிய காரியம் என்பது நம்முடைய நினைவுகளுக்கு அப்பாற்பட்டது, நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியம், நம்முடைய எண்ணங்களுக்கு, நம்முடைய சிந்தைகளுக்கு மேலான ஒரு காரியம். அதனுடைய சிந்தைகளுக்குள்ளோ நினைவுகளுக்குள்ளோ அதை வரையறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் புதிய காரியம். அதனாலே நீங்கள் இதுவரை கண்ட துன்பங்களும், இதுவரை கண்ட வேதனைகளும், இதுவரை கண்ட கண்ணீர்களும் மாறும்படியாக நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று வாக்குத்தத்தம் செய்த ஆண்டவர் அப்படியே செய்வார் என்கிற விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு அதை சிந்தையிலே பதித்து வைத்தவர்களாக ஓடிக்கொண்டிருங்கள். கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். அன்பின் பரலோக தகப்பனை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி. புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்திருக்கிறேன், அந்த வாக்குத்தத்திற்காக நன்றி. நாங்கள் கடந்து வந்த பாதைகளை, முந்தினவைகளை, பூர்வமானவர்களை நினைக்கவும் சிந்திக்க வேண்டாம் என்று எங்களோடு பேசியிருக்கிறேன். நாங்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தோடு நாங்கள் ஓடக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தார். நம்முடைய விசுவாசத்தின் மேல் நம்பிக்கை வைத்து அந்த விசுவாசத்தை எங்களுடைய ஆவிக்குரிய கண்களால் பார்த்து ஓடக்கூடிய கிருபையை எங்கள் ஒவ்வொருக்கும் நீ தருவீராக. அப்படி செய்து விட்டீர் என்று விசுவாசத்து நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.